அவள் போய் சேர்ந்தால அதுக்கு இவன் தான் காரணம். இவன் திவசம் கொடுப்பான், அதை நான் பார்த்துக்கிட்டு நிற்கணுமா? இன்னைக்கு உன் முகத்தில் முழிக்கக்கூடாதுன்னு நினச்சேன். கரெக்டாக வந்து நின்று கலகம் பண்ணிட்டேன். ஏய், இந்த பார்க்கும்போது அப்படியே பத்திக்கிட்டு வருதுடா. மரியாதை எங்கேருந்து போயிடு, இல்லை நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். அப்பா ப்ளீஸ்ப்பா. டேய், இந்த விஷயத்தில் யாராவது என்ன தடுத்தீங்க, நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். மாமா, பாவம் மாமா, அவர் ஒரு ஓரமா நின்னுட்டு போட்டுமே. ஏமா, இவனுக்கெல்லாம் பாவம் பார்க்கவே கூடாதுமா. அதுவும் குறிப்பா நீ பார்க்கவே கூடாது. அப்புறம் உனக்கு பாவம் வந்து சேர்ந்துடும். கோலகாரன். என்ன வார்த்தை பேசுறனா நீ? ஏன்னா இப்படி இருக்க? அறியாத வயசுல ஏதோ தெரியாம நடந்த தப்புக்கு இன்னும் எத்தனை வருஷத்துக்கு அவனை இதே வார்த்தையை சொல்லி சொல்லி நோகடிப்ப? பாவண்ணா அவன். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் என்னால ஏத்துக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. வேறு அவனுக்கு இந்த விஷயத்தை நீ சப்போர்ட் பண்ணாத சொல்லிட்டேன். பாவண்ணா. வருஷம் இந்த நாள் வந்தா என் முகத்திலே அவன் முழிக்க கூடாதுன்னு தெரியல. அப்புறம் எதுக்கு அவன் என் முன்னாடி வந்து நிக்கிறான்? என்ன ராமச்சந்திரா, 1000 இருந்தாலும் அவனும் உன் புள்ள தானே. அவன் அம்மாவுக்கு அவனும் திவசம் கொடுக்கணும் இல்லையா? நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. ஐயோ அண்ணா. வெள்ளே, இப்ப அவன் இங்க இருந்து போறானா இல்ல நான் வீட்டை விட்டு வெளியே போவா? யாரும் போக வேணாம், நானே போறேன். மாறா, எல்லார் மனசுலையும் கல்ல வீசிட்டு போயிட்டான். என்னைக்கோ நடந்த விஷயத்துக்கு இன்னும் எத்தனை வருஷம் ராமச்சந்திரன் பிடிவாதமா இருக்க போறானோ தெரியல. ஒன்னும் பண்ணாத தப்புக்கு எவ்வளவு நாள்மா தண்டனை? என்னால முடியலம்மா, முடியல. என்னையும் போகும்போது அப்படியே கூட்டு போயிருக்கலாம்ல. தனியா விட்டு போனால்தான் இவ்வளவு கஷ்டம். என்ன வள்ளி, நீயாவது உங்க அண்ணனுக்கு சொல்லி புரிய வைக்க கூடாதா? நான் சொல்லாமல இருக்கு. நீங்களே பாத்தீங்கல்ல எப்படி சத்தம் போட்டுட்டு போறாரு. எல்லாம் என் மருமகன் பிறந்த நேரம். அவன் எல்லாருக்கும் நல்லது பண்ணிட்டு கெட்ட பேரை சுமந்துட்டு நிக்கிறான். அவன் நல்ல மனசு இங்க இருக்கிற யாருக்கு புரிய போகுது? தாயில்ல பிள்ளைக்கு தகப்பந்தான் ஆதரவுன்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க அவனை நோகடிக்கிறதே அவர்தான். எப்ப பார்த்தாலும் அவனை ஏதாவது சொல்லி அவன் மனசை நோகடிச்சுக்கிட்டே இருக்கார். இன்னைக்குதான் அவன் கஷ்டம் எல்லாம் தீர போதும். என் அண்ணியே மறுபடியும் நேர்ல வந்து அவர் மனசை மாத்தினாதான் உண்டுண்ணா. சார், அம்மா,
நான் கொஞ்ச நேரம் தனியாக இருந்துட்டு வரேம்மா. பூஜையெல்லாம் ஒன்றும் நிறுத்த வேணாம்னு சொல்லு. சார் நீங்க தப்பா எடுத்துக்கலனா உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? என்னம்மா? என்ன சார் பிரச்சனை? மாறன் மேல எதுக்கு இவ்ளோ கோவம்? அவரும் பாவம் சார். அவனா பாவம்? அவனால தான் என் பொண்டாட்டி எழுந்து தனியா நின்றுகிட்டு இருக்கேன். 3 பசங்கள்ல காவேரிக்கு அந்த ராஸ்கலை தான் ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே அவன் முந்தானையை பிடிச்சே சுத்திக்கிட்டு இருப்பான். அவளை சாகடிச்சிட்டேன். அவன் நல்லவன் இல்லம்மா. அவன் செஞ்ச காரியத்தை என்னால மறக்கவே முடியாது. ஆனா அவன் எல்லாத்தையும் மறந்து இங்க தேவசத்துக்கு வந்து நிக்கிறான். நிம்மதியா கெடுக்கிறதுனே அவன் இந்த வீட்டுல இருக்காம்மா. சார் எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஆனா ஒன்று மட்டும் உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுது. உங்க ஒய்ஃபோட ஆத்மா சாந்தி அடையணும்னு தானே இந்த மாதிரி தேவசம்லாம் கொடுக்குறீங்க. கண்டிப்பா அவங்க ஆத்மா சாந்தி அடைஞ்சிருக்காது சார். ஆமா சார். சார் நீங்களே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க மாறன் தான் அவங்களோட செல்ல புள்ளன்னு. ஆனா அவரை விட்டுட்டு இவ்வளோ வருஷமா நீங்க தேவசம் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா அதை அவங்க ஏத்துப்பாங்களா சார்? அவ்வளோ செல்லமா வளர்த்துருக்காங்க. ஆனா அவரை திதி கொடுக்கலன்னா அம்மாவோட ஆத்மா எப்படி சார் சாந்தி அடையும்? இந்த உலகத்துல நம்ம எவ்வளவோ பெரிய தப்பு பண்ணாலும் அதை மன்னிக்கிற ஆத்மா அம்மா மட்டும்தான் சார். மாறன் அவங்க புள்ள சார். உங்களுக்கு கோபம் இருக்கலாம் சார். ஆனா கண்டிப்பா அவங்களுக்கு இருக்காது சார். சார் எங்க அண்ணனோட சாவுக்கு மாறன் தான் காரணம்னு எல்லாருமே சொன்னீங்க. ஆனா நாங்க எல்லாருமே அவரை மன்னிச்சிட்டோமே சார். இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா தானே சார் பேசிக்கிறோம். இத சொல்றதுக்கு எனக்கு வயசு இருக்கான்னு தெரியல. ஆனா மன்னிக்கிறது தான் சார் லைஃபே. நீங்க 2 பேருமே மனசுல ஒரு சுமையை வச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்க சார். அது உங்க 2 பேருக்குமே நல்லா தெரியும் சார். இன்னும் சொல்ல போனா அது உங்க ஃபேமிலிக்கே நல்லது இல்லை சார். நீங்க பெரியவர் சார். அவரு சின்ன வயசுல பண்ண தப்புக்கு நீங்க இப்ப வரைக்கும் மன்னிக்காம இருக்கிறது சரியில்லை சார். அதுலயும் அவரு தவசம் கொடுக்க விடாம தடுத்து வச்சிருக்கிறதெல்லாம் கொஞ்சம் பெரிய தப்பு சார். யாரா இவ நம்மளே நேருக்கு நேரா வந்து கேள்வி கேட்கறா, ஏதாவது சொல்றான்னு நினைக்க வேண்டாம் சார். ஏதோ என் மனசுல தோணுச்சு. இல்லனா கடைசி வரைக்கும் இப்படிதான் இருப்பேன்னா அது உங்க இஷ்டம் சார். அதுல தலையிடுறதுக்கு எனக்கு எந்த உரிமையுமே கிடையாது சார். உன் புள்ள எல்லாரும் குடிகாரன்னு சொல்றாங்கல்ல, அதுக்கு வேற எதுவும் காரணம் இல்ல. இதுதான் இந்த கஷ்டத்துல என்னால தாங்க முடியலம்மா. தாங்க முடியல. இதை விட்டா எனக்கு வேற வழி தெரியல. இப்ப கூட நான் 2 நாளா குடிக்காம தான் இருந்தேன். அப்படியே விட்டுலான்னு இருந்தேன். ஆனா இந்த கஷ்டத்தை மறக்க எனக்கு வேற வழி தெரியலம்மா. இந்த மாதிரி நேரத்துல குடிக்கலன்னா செத்துறலான்னு தோணுது. மன்னிச்சுக்கம்மா, என்னால முடியல. அவரு அம்மா சாவுக்கு அவர்தான் காரணம்னு சொல்றீங்கல்ல, அத நீங்க அப்ப நேர்ல பாத்தீங்களா சார்? இல்ல நேர்ல பார்த்தவங்க யாராவது வந்து உங்ககிட்ட சொன்னாங்களா? அப்புறம் ஏன் சார் அம்மா மேல அவ்வளோ பாசமா இருக்கிற மாறன் தப்பு பண்ணிருக்க மாட்டாரு சார். ஒருவேளை அப்படியே நடந்திருந்தாலும் அது அவரை மீறி தான் சார் நடந்திருக்கும். அதுக்கு அவரு கண்டிப்பா காரணமா இருந்திருக்க மாட்டாரு சார். நான் சொல்ல நினைச்சத சொல்லிட்டேன் சார். இனி நீங்க தான் பெரிய மனசு பண்ணி முடிவெடுக்கணும். இத நான் உங்களை முதலாளியா நினைச்சு சொல்லல, உரிமையா என்னோட மாமாவா நினைச்சு சொல்றேன் சார்.
வீரா ஒரு நிமிஷம். சார் நீ சொல்றது சரிதாம்மா. அவனை தேவசம் கொடுக்காம தடுத்தது தப்புதான், பெரிய தப்புதான். இனி அந்த தப்பை நான் செய்ய மாட்டேன். அவனுக்காக இல்லைனாலும் என் பொண்டாட்டிக்காக, அவ ஆத்மா சாந்தி அடைகிறதுக்காக நான் இதை செஞ்சுதான் ஆகணும். அவன் தேவசம் கொடுக்கட்டுமா? தேங்க்ஸ் சார். ஏமா இப்படி எல்லாரும் ஒருத்தர் முஞ்சிய ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருந்தா எப்படி? தேவசம் கொடுக்கணும். பெரியவரை கூப்பிடுங்க. அத்தை போய் அப்பா கூட்டு வா. நான் ஏன்டா அவரை போய் கூப்பிடணும்? அவரே மாறின திட்டுவாரு, அப்புறம் அவரே கோச்சிட்டு போய் உட்காந்துப்பாரு. அவர் நான் போய் கூப்பிடணுமா? நான்லாம் போக மாட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க போய் கூப்பிட்டுக்கோங்க. பாத்தி, ஐயோ என்னால முடியாதுப்பா, எனக்கு பயமா இருக்கு. நீ வேணா கேளு. ஐயா, நான் இருக்கிற வழக்கத்தை சொன்னேன். பிள்ளைங்க 3 பேர் இருந்தா 3 பேர் சேர்ந்து செய்யறத நடைமுறை. அதுல விருப்பம் இல்லைன்னா நீங்க என்ன கேக்குறீங்களோ அதை நான் செஞ்சு கொடுக்குறேன். வள்ளி, உன்னைத்தான் கூப்பிடுறேன். காதுல வள்ள விழுது விழுது. போய் அவனை வர சொல்லு. யார வர சொல்லணும்? அதான் மாறனை வர சொல்லு. டேய் என்னடா இது? எதுக்கு? இப்ப இது வரைக்கும் அவனை திட்டினதெல்லாம் பத்தாதா? மறுபடியும் அவனை கூப்பிட்டு வச்சு எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்தணுமா? ஒண்ணும் வேணாம், அவன் அங்கேயே இருக்கட்டும். அவனை தேவசம் கொடுக்கத்தான் வர சொல்றேன். போய் கூட்டு வா. நான் நிஜமாவா சொல்ற? ம். அத்தை, அந்த பக்கம் அவன் குடும்பத்தோட ஒட்டவே கூடாதுன்னு நினைச்சா மாமா எதுக்கு இப்ப அவனை கூப்பிடுறாரு? பரவாயில்ல ராமச்சந்திரா, உன் பிடிவாத குணத்தை இன்னைக்காவது நீ விட்டிய. ரொம்ப சந்தோஷம்பா. ஐயோ, இத்தனை வருஷம் இல்லாம அண்ணன் மாறனை கூட்டிட்டு வர சொல்லுது. அன்னிதா 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 இதெல்லாம் செஞ்சிருக்காங்க. மாறா 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 மாறா, உங்க அப்பா உன்னை கீழே கூட்டிட்டு வர சொல்றாரா? உங்க அம்மாக்கு திவசம் கொடுக்கறதுக்கு உன்னை வர சொல்லிட்டாரு. வா. தெரியுமே, அதுக்கு தான் நான் ரெடியா நிக்கிறேன். ஏண்டா, எங்களுக்கே இப்பதான் தெரியும், உனக்கு எப்படி முன்னாடியே தெரியுமா? அதெல்லாம் அப்படிதான். நீயும் உன் நினைப்போ திரும்ப. மாறா, இன்னைக்கு தாண்டா நான் முகத்துல உண்மையான சந்தோஷத்தை பாக்குறேன். எனக்கு இப்ப எப்படி இருக்கு தெரியுமா? சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு அழுவுற பார். மேக்கப்லாம் கலையுது பார். சிப்பா. மாறா, அண்ணன் எப்படிடா திடீர்னு மாறினாரு? எனக்கு ஒண்ணுமே புரியலடா. இனிமே இந்த மாதிரி நம்ம வீட்டில் நிறைய நடக்கும். வெயிட் பண்ணு. போடா, என்னமோ அருள் வாக்கு மாதிரி சொல்ற. நடக்கும்போது தெரியும் அருள் வாக்கா இல்லை இந்த மாறம் வாக்காங்க. எந்த வாக்கா இருந்தாலும் நம்ம வீட்டுல நல்லது மட்டும்தான் நடக்கணும். அது போதும். வா, நல்லதே நடக்கும். டைம் ஆச்சு. வா. 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 போ, அங்க போய் நில்லு. மாறா, மாறா,
ஹாப்பியாடா? உட்கார். மாறா, இத்தனை வருஷத்துல முதல் தடவையா நீ உன் அம்மாக்கு திவசம் கொடுக்க போற. அண்ணி ஆத்மா இப்பதான் நிம்மதியா சந்தோஷமா இருக்கும். மூணு புள்ளையும் வரிசையா வந்து உட்காருங்கோ. தன்னை தந்தே வாழும் உன்னை போ அழாதடா, அழாத. இவன் லவ் பண்றவளை கண்டுபிடிச்சு இன்னைக்கே இவன் காதலுக்கு திதி கொடுத்துடணும். இதை கொண்டு போய் ஜலத்துல கரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் எல்லாரும் சாப்பிடணும். அவரு அம்மா சாவுக்கு அவர் தான் காரணம்னு சொல்றீங்கல்ல, அதை நீங்க அப்போ நேர்ல பாத்தீங்களா சார்? இல்ல நேர்ல பார்த்தவங்க யாராவது வந்து உங்ககிட்ட சொன்னாங்களா? அம்மா மேல அவ்வளோ பாசமா இருக்கிற மாறன் தப்பு பண்ணிருக்க மாட்டாரு சார். ஒருவேளை அப்படி நடந்திருந்தாலும் அது அவரை மீறி தான் சார் நடந்திருக்கும். அதுக்கு அவரு கண்டிப்பா காரணமா இருந்திருக்க மாட்டாரு சார். பிடிக்கவே முடியாது. ஒரே ஜமாய் தான் போலயே. வீரா, மரா ஏன்டா அழற? இல்லடி,
முடியாது. மாறா என்னாச்சு? வாழ்க்கையில நான் செய்யவே முடியாதுன்னு நினைச்சு முன்னாலதான் நடந்துட்டு போயிடும். இல்ல இதெல்லாம் நடக்கும் நான் சத்தியமா நினைச்சு பார்க்கலடி. ஏய் என்ன நீ இப்படி அழுதுட்டு இருக்க? எங்க அப்பா என்ன தவசம் பண்ண விட்டாரு. அழாத. இங்க பாரு இப்படி அழுதுட்டு இருக்காங்க. வந்துட்டு இருக்கவங்கள பார்த்தாங்கன்னா என்னதான் நினைப்பாங்க? குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்க தெரியுமா? இல்ல பண்ணது சாதாரண விஷயம் இல்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. 15 வருஷமா என் மனசுக்குள்ள இருந்த மாதிரி 15 வருஷம் எங்க அம்மாவுக்கு தவசம் கொடுக்கும் போதெல்லாம் நான் மட்டும் கதவை சாத்தி ரூம்குள்ளே உட்காந்துருப்பேன். எப்படி வலிக்கும் தெரியுமா? அது நான் வார்த்தையால சொல்ல முடியாது. இந்த நான் தப்பி தவறி அவர் கண்ணில் பட்டா எவ்வளவு பிரச்சனை ஆகும் தெரியுமா? பெத்த புள்ளைய அப்பா தவசம் கொடுக்காம தடுக்கிறதெல்லாம் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? எவ்வளவு வலிக்கும் தெரியுமா? எனக்கு ஒருத்தருமே இல்லைன்னு தோணும். நான் இன்னைக்கு எங்க அம்மாக்கு பிள்ளையா அத்தனை பேர் முன்னாடி தவசம் கொடுத்துருக்கேன். இது போதும். தேங்க்ஸ். என்ன நீ தேங்க்ஸ். ஏன் இப்படி பண்ற? இது போதும். கண்ணத்தோட போதும். நீதான் அவர் மனசு மாத்தின.